தேவன் மனிதனை முப்பகுதி மனிதனாக படைத்தார் என்பதை நாம் அறிவோம். அவனுக்கு ஒரு ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொடுத்தார். ஆவியில் உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் இருப்பது போல ஆத்மாவில் மனம், உணர்ச்சி, சித்தம் என்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. அதில் சித்தம் மிக முக்கியமானது. மனிதனுடைய சித்தம்தான் மனிதனை ஒரு மனிதனாக வைக்கிறது. மனிதனுக்கு சித்தம் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் அவன் ஒரு இயந்திரத்தை போல தான் இருந்திருப்பான். அவனை இயக்குவதற்கு வேறொன்று தேவைப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் மனிதனை படைக்கும்போது ஒரு சித்தத்தோடு கூட படைத்தார். இது மிக முக்கியமானது. மனிதனுடைய சித்தம் மிக முக்கியமானது. தேவன் மனிதனை ஒரு சித்தத்தோடு படைத்த பிறகு தேவன் தன்னுடைய சித்தத்தை தான் விரும்பிய வண்ணமெல்லாம் செயல்படுத்த முடியவில்லை. மனிதனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்திருந்தால் மட்டும்தான் தேவன் தான் விரும்புவதையெல்லாம் செய்ய முடிந்தது. இதை நாம் லோத்தில் நாம் பார்க்கிறோம். லோத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அதற்கு ஒரு மனிதனாவது ஆம் என்று சொல்ல வேண்டும். எனவே அந்த மனிதனாகிய ஆபிரகாமை தேடி தேவன் வந்தார். வந்து ஆபிரகாமிடம் நான் லோத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் அப்படியே செய்யும் என்று சொன்னான். எனவே அவர் லோத்தை காப்பாற்றினார். எனவே மனிதனுடைய சித்தத்தை படைத்த பிறகு தேவனுடைய சித்தம் மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் மனிதனுடைய சித்தம் இல்லாமல் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. மனித சித்தம் மிக முக்கியமானது. ரோமனியர் 1, மனித சித்தம் அவன் தீர்மானம் எடுக்கும் உறுப்பாகும். சித்தம் திட்டமிடும் உறுப்பு. இதில் தான் நியாயம் தீர்க்கும் வல்லமை இருக்கிறது. மனித மனம் தேவையானவற்றையெல்லாம் சித்தத்துக்கு வழங்குகிறது. அந்த சித்தம் அதை வைத்து தீர்மானம் எடுக்கிறது. லார்ட் ஜீசஸ். எனவே மனிதனுடைய சித்தம் அவன் தீர்மானம் எடுக்கும் உறுப்பாகும். சித்தம் திட்டமிடும் உறுப்பு. இதில் தான் நியாயம் தீர்க்கும் வல்லமை இருக்கிறது, தீர்மானிக்கும் வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலர் 21, 13, 14, 15, 40, 2 சாமுவேல் 24, 13, 14. அப்போஸ்தலர் 21, 13, 14. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியால் கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவது என்று அமர்ந்திருந்தோம். 15, 40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டான். 2 சாமுவேல் 24, 13, 14. தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமா? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? நீர் யோசித்து பாரும் என்றான். அப்போது தாவீது, இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக என்றான். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக என்றான். லார்ட் ஜீசஸ். நம் சம்மதம் அல்லது சம்மதமின்மை, நம் விருப்பம் அல்லது விருப்பமின்மை, நம் தீர்மானம் அல்லது தீர்மானமின்மை எல்லாம் நம் சித்தத்தின் செயல்பாடுகள். நம் சம்மதம் அல்லது சம்மதமின்மை, நம் விருப்பம் அல்லது விருப்பமின்மை, நம் தீர்மானம் அல்லது தீர்மானமின்மை எல்லாம் நம் சித்தத்தில் செயல்பாடுகள். ஆதியாகமம் 24:8, லூக்கா 8:20, ஆதியாகமம் 3:6, ஆதியாகமம் 24:8. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தால் அப்போது நீ இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். லூக்கா 8:20. உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது.
ஆதியாகமம் 3:6. அப்போது ஸ்திரீ, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தேர்ச்சிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். மனித சித்தம் அவனுடைய சுக்கான். ஒரு கப்பல் அதன் சுக்கானால் திசை திருப்பப்படுவது போல ஒரு மனிதன் தன் சித்தத்தினால் நகர்கிறான். அப்போஸ்தலர் 16:10, 15, 37, 39. அப்போஸ்தலர் 16:10. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினான். 15, 37, 39. பர்னபா மார்க்கை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டில் நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினால் அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சிப்பூர் தீவுக்கு போனான். லார்ட் ஜீசஸ். மனிதனுடைய சித்தம் அவனுடைய சுக்கான். ஒரு கப்பல் அதன் சுக்கானால் திருப்பப்படுவது போல ஒரு மனிதன் தன் சித்தத்தின்படி நகர்கிறான். மனித சித்தம் அவனுடைய உண்மையான சுயம். மனித சித்தம் அவனுடைய உண்மையான சுயம் அல்லது உண்மையான மனிதன். ஏனெனில் சித்தம் மனிதனை பிரதிநிதிப்படுத்துகிறது. சித்தத்தின் எல்லா செயல்களும் இந்த மனிதனின் செயல்கள். ரோமர் 7:15, மத்திய 26:39, யோவான் 5:30. ரோமர் 7:15. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். மத்திய 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்றார். யோவான் 5:30. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே நான் தேடுகிறேன். மனிதனுடைய சித்தம் மிக முக்கியமானது. அது தீர்மானம் எடுக்கக்கூடிய உறுப்பாக இருக்கிறது. அதன் தீர்மானத்தின்படியே அவன் நகர்கிறான். ரோமர் 2. சுயாதீனமான சித்தம். தேவன் மனிதனை ஒரு சுயாதீனமான சித்தத்தோடு படைத்தார். இதற்கு அர்த்தம் மனிதன் சுய ஆளுகை உடையவன். அவனுக்கு தன் சொந்த அபிப்பிராயம் உள்ளது. ஆதியாகமம் 2, 9, 17, உபாகமம் 30, 19. ஆதியாகமம் 2, 9. தேவனாகிய கர்த்தர் சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். வசனம் 17. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஜீவ மரத்தையும் அறிவு மரத்தையும் வைத்து அதை தேர்ந்தெடுக்கும் இதை மனிதனிடம் விட்டுவிட்டார். மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதனுக்கு சுயாதீனமான ஒரு சித்தம் இருந்தது. உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார். ஆனால் ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். ஆனால் ஆதாம் தெரிந்து கொள்ளவில்லை. மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாததை அவன் மீது திணிக்க முடியாது. அவன் எதிர்ப்பதை அவன் மீது அழுத்த முடியாது. 1 கொரிந்தியர் 16:12, அப்போஸ்தலர் 10:13-14, 1 கொரிந்தியர் 12:14. சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவனின் சகோதரோடு கூட உங்களிடத்தில் வரும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்போது வர அவனுக்கு மனமில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். பவுல் அப்போலோவை கொரிந்துக்கு போய் சொன்னான். ஆனால் அப்போலோ போகவில்லை. லார்ட் ஜீசஸ். தெரிந்தெடுக்கும் உரிமை அப்போலோவிடம் இருந்தது. அப்போஸ்தலர் 10:13-14. பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒருபோதும் புசித்ததில்லை என்றான்.
கர்த்தர் சொன்னார், பேதுருவை எழுந்திரிச்சு அடித்து புசினார். பேதுரு சொன்னா முடியாதுன்ட்டான். ஸோ முடியாததை அவன் மேல் திணிக்க முடியாது. ஓ லார்ட் ஜீசஸ், மனிதன் விரும்பும்படி செய்ய தேவன் பல வழிகளை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதன் சம்மதிக்காவிட்டால் அவனை கட்டாயப்படுத்த எதையும் தேவன் செய்ய மாட்டார். ஓ லார்ட் ஜீசஸ், மனிதனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்ப வளைக்க தேவன் பல வழிகளை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதன் சம்மதியாவிட்டால் தேவன் அவரை கட்டாயப்படுத்த மாட்டார். யாத்ராகமம் 4:12-14, அப்போஸ்தலர் 9:10-15, யாத்ராகமம் 4:12-14. நீ போ, நான் உன் வாயோடு இருப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றார். இது மோசேக்கும் கர்த்தருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. மோசேயை தேவன் எகிப்துக்கு போக சொல்லுகிறார். ஆனால் மோசே, நான் போக மாட்டேன், வேறு யாராவது அனுப்புகிறான். அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டார். ஆனாலும் அவனை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. அவன் விரும்பிதான் சென்றான். அப்போஸ்தலர் 9:10-15. அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசனப்பட்டிருந்த சவுல் என்னும் ஒரு பேருள்ள ஒருவனை தேடு என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனிதன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றான். அனனியாவுடன் தேவன் போய் சவுலை தேடு என்று சொன்னார். ஆனால் அனனியா சொன்னா, ஐயோ மோசமான மனுஷனாச்சேன்னு சொன்னான். ஆண்டு சொன்னா, இல்லை போன்னு சொன்னார். இறுதியாக அனனியா சென்றான். எனவே மனிதன் விரும்பும்படி செய்ய தேவன் பல வழிகளை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதன் சம்மதிக்காவிட்டால் அவனை கட்டாயப்படுத்த எதையும் தேவன் செய்ய மாட்டார். ரோமனியர் 3, கலகத்தனமான சித்தம். மனிதன் வீழ்ந்தபோது அவனுடைய சித்தம் தேவனுக்கு எதிராக கலகத்தனமானது. எண்ணாம 27:14, ஆதியாகமம் 3:11-12, எண்ணாம 27:14. சீன் வனாந்தரத்தில் நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். ஆதியாகமம் 3:11-12. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் விருட்சத்தின் கனி என்னை கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்து மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு நித்திய இல்லை என்றும் சாத்தானின் சித்தத்திற்கு ஒரு நித்திய ஆம் என்றும் சொல்வது போல் இருந்தது. ஆதியாகமம் 3:4-5-6, 2:16-17. ஆதியாகமம் 3:4-5-6. அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை என்றது. அப்போது ஸ்திரீ அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். 2:16-17. தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாள் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஓ லார்ட் ஜீசஸ், சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்து மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு நித்திய இல்லை என்றும் சாத்தானின் சித்தத்திற்கு ஒரு நித்திய ஆம் என்றும் சொல்வது போல் இருந்தது. வீழ்ச்சிக்கு பிறகு மனிதனின் சித்தம் பிசாசுக்கு அடிமையானது. ஏனெனில் பிசாசின் சித்தத்தை தேர்ந்தெடுக்க மனிதன் தன் சொந்த சித்தத்தை பயிற்சி செய்தான். எபேசியர் 2:2, தீமோத்தேயு 2:26. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாய் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஓ லார்ட் ஜீசஸ். 2 தீமோத்தேயு 2:26. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஸோ மனிதன் வீழ்ந்தபோது அவனுடைய சித்தம் தேவனுக்கு எதிராக கலங்கம் பண்ணக்கூடிய சித்தமாக மாறியது. ரோமனியர் 4, சார்ந்திருக்கும் சித்தம். மனிதன் விசுவாசியான போது அவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தது. யோவான் 5:30, 1 கொரிந்தியர் 11:3. யோவான் 5:30.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறான் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் பிறந்த பிறகு மனிதனுடைய கலகத்தனமான சித்தம் சார்ந்திருக்கும் சித்தமாக மாறுகிறது. ஏனெனில் அது ஒரு புதிய ஜீவனை, தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறது. யோவான் 1:12-13, 2 கொரிந்தியர் 11:2, யோவான் 1:12-13. அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மனைவி புருஷனை சார்ந்திருக்க வேண்டும். இது கிறிஸ்துவின் மனைவியாகிய விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் சித்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 3:16, 1 பேதுரு 3:1, எபேசியர் 5:23, ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். 1 பேதுரு 3:1. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஓ லார்ட் ஜீசஸ். ரோமனியர் 5. பணிந்தடங்கும் சித்தம். மறுசாயலாகுதல் வழியாக ஒரு விசுவாசியின் சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு பணிந்தடங்கும் சித்தமாக ஆகிறது. உன்னத பாட்டு 1:10, 4:9. உன்னத பாட்டு 1:10. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாக இருக்கிறது. கழுத்து சித்தத்தை காட்டுகிறது. 4:9. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மனவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியின் ஒன்றினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஓ, கழுத்து பணிந்தடங்கும் சித்தத்தை காட்டுகிறது. ஆரம்பத்தில் மனிதனுடைய வீழ்ச்சி தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக மனிதனுடைய சித்தம் கலக செய்ததில் நிகழ்ந்தது. எனவே மனிதனுடைய ரட்சிப்பு தேவனுடைய சித்தத்திற்கு மனிதனுடைய சித்தம் பணிந்தடங்குவதாக இருக்கிறது. உன்னத பாட்டு 4:4-7-4. உன்னத பாட்டு 4:4. உன் கழுத்து ஆயுதசாலை ஆக்கப்பட்டுள்ள தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. 7:4. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல் இருக்கிறது. ஒரு விசுவாசி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேவனுக்கு பணிந்தடங்கி தேவனுடைய முழு சித்தத்தையும் விருப்பமுடன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது மேலோட்டமானது. ஒரு விசுவாசி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேவனுக்கு பணிந்தடங்கி தேவனுடைய முழு சித்தத்தையும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அழைக்கப்படுவது மேலோட்டமானது. அப்போஸ்தலர் 9:3-5, 26-19, தீத்து 3:1. அப்போஸ்தலர் 9:3-5. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். 26-19. நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். தம் ஆவியினால் தேவன் விசுவாசிகளை அசைக்கிறார். தம் அன்பினால் அவர்களை கிளர்ந்தெழுப்புகிறார். இதனால் அவர்கள் தேவனின் சித்தத்துக்கு பணிந்தடங்க முடியும். 2 கொரிந்தியர் 5:14, ரோமர் 5:5, அப்போஸ்தலர் 16:7. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனெனில் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று நிதானிக்கிறோம். ரோமர் 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலர் 16:7 மீசியா தேசம் மட்டும் வந்து பிச்சினா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இயேசுவின் ஆவியோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். விசுவாசிகளின் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சிறப்புரிமையும் மிகப்பெரிய மகிமையும் தங்கள் சொந்த சீரழிந்த இயற்கையான மாம்சீக சித்தத்தை கைவிட்டுவிட்டு தேவனின் இருதய விருப்பத்தை நிறைவேற்ற தங்கள் சித்தத்தை தேவனுடைய சித்தத்துடன் இணைத்து கொள்வதே ஆகும். விசுவாசிகளின் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சிறப்புரிமையும் மிகப்பெரிய மகிமையும் தங்கள் சொந்த சீரழிந்த இயற்கையான மாம்சீக சித்தத்தை கைவிட்டுவிட்டு தேவனின் இருதய விருப்பத்தை நிறைவேற்ற தங்கள் சித்தத்தை தேவனுடைய சித்தத்துடன் இணைத்து கொள்வதே ஆகும். ரோமர் 1:12, 12:2, 2 கொரிந்தியர் 8:5, ரோமர் 1:12 எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 12:2 தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 கொரிந்தியர் 8:5 நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களையே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஓ லார்ட் ஜீசஸ். ஒத்திணைந்த சித்தம். ரோமர் 6 ஒத்திணைந்த சித்தம். தன் பெற்றோரின் இருதயத்திற்காக நெருக்கமாக இறக்கப்படும் மகனின் சித்தம் தன் தந்தையின் சித்தத்துடன் ஒத்திணைந்திருக்கும். அவன் செய்ய வேண்டியதை மகன் செய்வது மட்டுமல்ல, அதை செய்வதில் அவன் மகிழ்ச்சியும் அடைகிறான். இது ஒத்திணைந்த சித்தம். மத்தேயு 26:39, யோவான் 4:34. மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று ஜெபம் பண்ணினான். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவுடைய சித்தத்தின்படியே படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். பணிந்தடங்கும் சித்தம் வெறுமனே தன் சொந்த செயல்பாடுகளை நிறுத்தும். ஆனால் ஒத்திணைந்த சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றாயிருக்கிறது. தேவனுடைய அதே இதயத்தினுடையது. 1 யோவான் 2:17, மத்தேயு 7:21, யாத்ரா 33:11, 1 யோவான் 2:17 உலகமும் அதில் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். மத்தேயு 7:21 பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவனில் பிரவேசிக்க மாட்டான். யாத்ரா 33:11 ஒருவன் தன் தோழனோடே பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடைய முகமுகமாக பேசினார். தோழன் என்று சொல்லும்போது 2 பேருடைய இருதயமும் ஒன்றாயிருக்கிறது என்ற அர்த்தம். மோசேயை தேவன் தன்னுடைய தோழன் என்று அழைக்கிறார். மோசேயுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் ஒன்றாக இருந்தது. பணிந்தடங்கும் சித்தம் தடையில்லாத சித்தம், ஆனால் சுயமில்லாத சித்தம் அல்ல. ஒத்திணைந்த சித்தம் சுய இல்லாத சித்தம். ஆதியாம் 22:9-10, கொலோசியர் 1:9, 1 பேதுரு 3:17. ஆதியாம் 22:9-10 ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்புவதே மேன்மையாயிருக்கும். ஓ லார்ட் ஜீசஸ். பணிந்தடங்கும் சித்தம் தடையில்லாத சித்தம், ஆனால் சுயமில்லாத சித்தம் அல்ல. ஒத்திணைந்த சித்தம் சுயமில்லாத சித்தம். இந்த இலக்கை அடைவதற்கான வழி ஆத்ம ஜீவனை மரணத்திற்கு ஒப்படைப்பதே. அவனிடமுள்ள எல்லாவற்றின் ஊற்று தேவன்தான் என்று ஒரு விசுவாசி அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வழியில் மட்டுமே ஒத்திணைந்த திட்டத்தை பெற முடியும்.
லூக்கா 14:26-27, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11-14, லூக்கா 14:26-27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் ஆத்தும ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஆத்தும ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 14:4. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஓ லார்ட் ஜீசஸ். ஸோ மனிதனுடைய சித்தம் மிக முக்கியமான சித்தம். மனிதனுடைய சித்தத்தின்படி தான் மனிதன் நகர்கிறான், நடக்கிறான், கிரியைகளை செய்கிறான். அவன் என்ன தீர்மானிக்கிறானோ அதை அவன் செய்கிறான். அவன் என்ன தீர்மானிக்கிறானோ அதன்படி நடக்கிறான். தேவனுடைய பொருளாட்சி நிறைவேற வேண்டுமானால் மனிதனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றாக வேண்டும். லார்ட் ஜீசஸ். மனிதனை படைத்தபோது தேவன் ஒரு சுயாதீனமான சித்தத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அதாவது மனிதன் தன் விருப்பத்தின்படி ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். அவன் விரும்பினால் தேவனை தெரிந்து கொள்ளலாம் அல்லது சாத்தானை தெரிந்து கொள்ளலாம். மனிதன் வீழ்ந்து போன போது சுயாதீனமான சித்தம் கலகத்தனமான சித்தமாக மாறியது. அவன் தேவனுக்கு இல்லை என்று சொன்னான், தேவனுடைய சித்தத்துக்கு இல்லை என்றும் பிசாசுடைய சித்தத்திற்கு ஆம் என்றும் சொன்னான். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து அவரை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வீக ஜீவன் அவனுக்குள் பிரவேசிக்கிறது. எனவே அவனுடைய சித்தம் சார்ந்திருக்கும் சித்தமாக மாறுகிறது. அவன் மறுபடியும் பிறந்ததிலிருந்து தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் இது போதாது. அந்த சித்தம் மறுசாயலாக்கப்பட வேண்டும். மறுசாயலாக்கப்படும் போது அது பணிந்தடங்கக்கூடிய சித்தமாக மாறுகிறது. தேவனுடைய சித்தத்துக்கு எல்லாவற்றிலும் அவன் பணிந்தடங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இதுவும் போதாது. பணிந்தடங்கும் சித்தம் ஒத்திணைந்த சித்தமாக மாற வேண்டும். பணிந்தடங்க சித்தம் தடையில்லாத சித்தம், ஆனால் சுயமில்லாத சித்தம் இல்லை. ஆனால் ஒத்திணைந்த சித்தம் சுயமில்லாத சித்தம். அந்த சமயத்தில் நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒன்றாகிவிடும். லார்ட் ஜீசஸ். ஒத்திணைந்த சித்தத்தை பெறுவதற்கான வழி நம்முடைய ஆத்ம ஜீவனை மரணத்துக்கு ஒப்படைப்பதே. அப்போது ஒத்திணைந்த சித்தத்தை நாம் பெற முடியும். தேவனுடைய இருதயம் நம்முடைய இருதயம் ஒன்றாக இருக்கும். நாம் மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சித்தத்தை செய்வர்களாக மாறி வருவோம். அதனால் தேவனுடைய பொருளாட்சி நம் மூலமாக நிறைவேற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஒத்திணைந்த சித்தத்தை நம்மில் உருவாக்குவாராக. Praise the Lord. Hallelujah. Amen. Lord Jesus.